சி, அவசரத்துக்கு ஒருத்தரும் சிக்க மாட்டேங்கிறா. எனக்கு வாச்சது சரியில்லை. நான் என்ன பண்றது? யாரையும் காணோமே. மேடம் பால். அப்பாடா, நம்ம ஆளு வந்துட்டான்பா. வாடா 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 வாடா. எதிர்பார்ப்பாங்க போல் இருக்கு. நான் நினைச்சேன்டா நீ வந்துட்டே. அதுதான் இந்த உண்ணாமலை வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துருவான். என்ன மேடம், எதுவும் ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமாடா அம்பி, கொஞ்சம் அர்ஜென்ட் தான். சொல்லுங்க. அடுப்படியில பாத்திரம் எல்லாம் கழுவாம கிடக்கு. தண்ணியே வரலடா. நான் என்ன செய்யறது மேடம்? இல்லடா அம்பி, சமையல் கட்டுல தண்ணி வரல. கேட்டு வால்வு மூடி இருந்தா செத்த திறந்து விடுறான். அவ்வளவுதானே, நான் போய் திறந்து விடுறேன். நீங்க வாட்டர் வரலான்னு பாருங்க. விளக்கு விளக்கு வரலையே. இருக்கேன் திறந்து. மேடம். என்னடா அம்பி? என்ன மேடம், கேட்டு வால்வு திறந்துதானே இருக்கே. திறந்திருந்துமா தண்ணி வரல? அப்ப அடப்பு நினைக்கிறேன். அடப்பை எடுத்து விடுறான். இதே வேலையா போச்சு சும்மா இருக்கிறவங்களுக்கு எல்லாம். இதாண்டா அம்பி. இதானா? இளமை இதோ இதோ, இனிமை இதோ. பால் வண்டி இருக்குது. எங்க பால்காரனை காணோம்? ஒருவேளை மேல பால் ஊத்த போயிருப்பானோ? சபா, உடம்புல ஸ்டெமினா வரணுங்கிறதுக்காக முதல்ல வாக்கிங் போனேன், ஜாக்கிங் போனேன். பத்தா குறைச்சலுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஸ்விம்மிங் வேற போயிட்டேன். அடாடாடாடா, கழுத்து வலிக்குது, கை வலிக்குது, வயிறு வலிக்குது. இத நன்னா புடிங்க. நான் பிடிச்சது போதும், நீயே பிடுற அம்பி. என்னடா அம்பி? என்ன மேடம், என்ன போட்டு இந்த பாடு படுத்துறீங்க? ஆமா, இந்த வேலையெல்லாம் மாமா பார்க்க சொல்ல வேண்டியதானே? அவர் எங்கடா பாக்குறாரு? வயசான காலத்துல சொன்னா கோவப்படுறாரு. அதனால தானே நான் அப்படி ஒண்ணு கூப்பிட்டேன். ஆமா, இப்ப மாமா எங்க போயிட்டாரு? அவரு வாக்கிங் போயிருக்காருடா. ஆமா, வாக்கிங் போயிட்டா மட்டும். நல்லா குத்தி விடுறா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. குத்திட்டு தானே இருக்கேன். வருது பாருங்க. நல்லா குத்துடா, ஃபுல்லா வரும். பாத்திரம்லாம் கழுவாம கிடக்கு. கொஞ்சம் வாய மூடுறீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும். துரோகி. வேகமாடா அம்பி. ஏன்டா இவ்வளவு லேட் பண்றே? சீக்கிரம்டா. வருது பாருங்க. நான் என்னமோ ஏதோ பயந்தே போயிட்டேன். பால்கார் அம்பி சார், சத்த இப்படி வரல. வாடா. வாட் இஸ் த மேட்டர்? என் ஆத்து வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இனிமே நீ ஒழுங்கா வெளியிருந்து பால் ஊத்துற வேலையை மட்டும் பாரு. இந்த பத்தி முன்னாடி இருந்தா மேடம் என்ன கூப்பிட்டு கொலை அடப்பேடுன்னு சொல்ல போறாங்க. என்னடா முனகர? எதுக்கா இருந்தாலும் என்னோட சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்ல வந்தேன். பெரிய ஃபயர் சர்வீஸ். போடா. அங்க என்ன போடா? இங்க போடா. போறோம்ல, என்கிட்ட காட்டுவோம் வீர. அபிஷ்டு. சின்ன பையன் நல்லா வேலை பாப்பான் தானே மாமா கூப்பிட்டேன். நீங்க அந்த வேலையை பாத்திருந்தா நான் ஏன் கண்டவாளை எல்லாம் கூப்பிட போறேன்? இது பாருடி, இனிமே நீ எந்த வேலையா இருந்தாலும் என்னண்டியே சொல்லு, நானே பாத்து விடுறேன். இப்பயாவது ஆத்துக்காரியோட அருமை புரிஞ்சுதே. வாங்கோண்ணா. மேடம் பாலே வந்தா நோ கூத்திருவேன்டா. அழுகாத சுகி, தைரியமா எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? ஏய், போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணா 1008 கேள்வி கேட்பாங்க. கேமராவை எங்க வச்சு எடுத்தீங்க? பக்கத்துல வச்சு எடுத்தீங்களா? தூரத்துல வச்சு எடுத்தீங்களா? எந்த ஆங்கிள் எடுத்தீங்க? ட்ரெஸ் போட்டு குளிச்சாலா, போடாம குளிச்சாலா, உடம்புல எத்தனை வச்சு எடுத்து சின்னதா பெருசா, இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம என்னடி பதில் சொல்றது? பிரியா சொல்றதும் கரெக்ட் தான். மத்த கேஸ் ஆண்டா இத்தனை கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படியே நம்ம சொன்னாலும் அவங்க நம்மள நம்பவா போறாங்க? இப்ப என்னடி பண்ண சொல்றேன்? செல்ல எப்படி வாங்குறது? கண்டிப்பா இன்னைக்கு அவன் கால் பண்ணுவான். அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதடி. இதையே பேசிட்டு இருந்தா காலேஜுக்கு டைம் ஆயிரும். கிளம்புங்க. இல்ல, நான் வரல. நீங்க போங்க. சுகி சொல்றது சரிதான். இப்ப இருக்க நிலைமையில அவ காலேஜ்க்கு வந்தா இதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நீங்க போங்க, நான் அவ கூட இருக்கேன். சரியா? ஓகே. நான் காலேஜ் கிளம்புறேன். சுகியை பத்திரமா பாத்துக்கோ. யாருமே காலேஜ் போனா தப்பாயிடும். ஓகே, பாய் சுகி. பாய் டி. டேக் கேர் டி. பை. ஏய், பை டி. கரெக்டா வந்துட்டோம்ல. அம்மணி பாலு. பாலுமா? என்னாச்சு? என்ன மணி சோகமா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். போய் சொல்ல தெரியாத சொல்லாதம்மா. என்னாச்சு சொல்லு. செல்போன் காணாம போச்சுனா? அதுக்காக இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க? வேற போன் வாங்கிட்டா போச்சு. நான் செல்போன் எடுத்தவன் போன் பண்ணி மிரட்டானோ? அவன் ஏன் உங்களை மிரட்டணும்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. போனா
இந்த உண்ணாமலை பத்தி உங்களுக்கு தெரியாது. சரி, பர்சனல் விஷயம்னா என்னட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா அதே மொபைல் தான் வேணும்னா கண்டுபிடிச்சு தரதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் கேளு. எப்படின்னா? எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் மொபைல் ஷாப் வச்சிருக்கான். அவன் எப்படி செல்போன்லாம் பாட்டா பிரிச்சு மேய்வானோ அதே மாதிரி நம்ம அம்மனி போன அப்படி இப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துருவான். அப்படியா? ப்ளீஸ் நான் அவனை நாங்க பாக்கணும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா வேற யாருக்குமா ஹெல்ப் பண்ண போறேன். சாயந்தரம் 5 மணிக்கு வர ரெடியா இருங்க. ஹலோ, கவலைப்படாதீங்க, எப்படி நான் கண்டுபிடிச்சு தரேன். பாய். எபி, அம்மா, என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம்? அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நேரா பஸ் ஸ்டாண்ட் வர சொல்லட்டுமா? சரி, நல்ல ஆடுவேன் தான் உன்னை கொல்கட்டா டீம்ல செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரை காப்பாத்தணும். கண்டிப்பாம்மா. சாப்பாடு அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடு, பயத்தை காய போடாது. சரிம்மா. அம்மா, என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. நீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க, மறக்காம மாத்திரை போடுங்க. சரியாம்மா? சரிடா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா, என் புள்ள இன்னைக்கு நல்லா இருப்பான். நல்லா ஆடி ஜெயிச்சுட்டு வா. நல்லா இரு. பத்திரமா பார்த்து வை. போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வா. பாய்மா. பாய்மா. பாட்டில என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுடா. ஹாய் மச்சி, நம்ம ஊர்ல இருந்து ஐஎஸ்எல் மேட்சுக்கு உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க. போய் அடிச்சு ஜெயிச்சுட்டு வர. கண்டிப்பாடா. நம்ம ஊர் மானம் மட்டும் இல்லடா, தமிழ்நாட்டு மானத்தை நீ தான் காப்பாற்றணும். ம். மச்சான், நேத்து டேட் நீ எனக்கு ஃபோன் பண்ண, நான் அட்டன் பண்ணி பேசினேன் மச்சான், நீ தான் பேசல. என்ன ஃபுல் டேட்ல மட்டே ஆயிட்டே நீ? சரி, அதை விடு. இப்போதைக்கு பேச உங்ககிட்ட மொபைல் இருக்கா? அம்மாவோட ஃபோன் இருக்கா மச்சான்? டேய், பஸ்ஸுடா, கிளம்பு. ஓ சரி. மச்சான், நான் வரதுக்குள்ள மொபைலை கண்டுபிடிச்சு வைங்கடா. டேய், மொபைல் பத்தி கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். All the best, ஓகேவா? மச்சான். ஆல் தி பெஸ்ட். கீ கொடு, பைக் கீ. ஓகேடா, பாய்டா, பாய்டா, பாய். பாய்டா. ராகுல் அண்ணன் இங்கதான் இருக்காரு. உள்ள ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கேயே இருங்க, நான் கூப்பிடுறேன். ராகுல் அண்ணன், ராகுல் அண்ணன். உண்ணாமலை என்ன கடை பக்கம் ரொம்ப நாள் ஆளையே காணா? நான் நேத்து கூட வந்தேனே. நீங்க தான் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லி உள்ளே இருக்கிறீங்க. அப்புறம் நான் வரதை எப்படி பாப்பீங்க? இப்ப கூட ஒரு முக்கியமான செல்போனை சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியா? உங்க வேலை அப்படின்னு. இவங்க யாரு? வாங்க 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 அண்ணே. இவங்க எல்லாம் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. ம். பால் போட போகும்போது நல்ல பழக்கம். இவங்க மொபைல் போன் தொலைஞ்சு போச்சுனே, அதான் உங்ககிட்ட கூட்டு வந்தேன். அந்த மொபைல் இல்லைன்னா வேற மொபைல் வாங்கிக்கலாம்ல? இல்ல இதே நம்பர் தான் வேணும்னா கம்பெனில ஒரு லெட்டர் கொடுத்து அதே நம்பரை வாங்கிக்க வேண்டியதானே? அது இல்லண்ணே, போன் எடுத்தவன் இவங்களுக்கே போன் பண்ணி பிளாக்மெயில் பண்றானே. அதானே உங்ககிட்ட கூட்டு வந்தேன். கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கண்ணா. சரி, இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு. உள்ள ஒரு முக்கியமான செல்போனை சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கு. இவங்க இப்ப போயிட்டு நாளை காலையில 10 மணிக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிடு. அங்க வச்சு என்னன்னு பேசிக்கலாம். நோ, மறந்துடாதீங்க. நாளை காலைல 10 மணிக்கு கரெக்டா வந்துடணும். உங்க போன் நம்பரை இவங்க கிட்ட கொடுத்துறேன். சரியா? சரிடா, போடா போடா. அண்ணனுக்கு ஒரு முக்கியமான சர்வீஸ் ஓகே, பண்றேன். வாங்க போலாம். வா. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம். ஒரு 50 ரூபா கொடுங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம், கொண்டாட்டம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அப்பா, அப்பா, ஒரு 50 ரூபாப்பா. இந்த வயசுல பெத்தப்பங்கிட்ட காசு கேட்கற வெக்க மேல உனக்கு? பெத்த பையன் நான் கேட்காமா? அப்பா, அப்பா அவசரம், போற 50 ரூபா கொடுங்கப்பா. டேய், மேரி டீச்சர் பையனை பாடுறா, விளையாட்டுல டாப்ல வர போறான்டா. நீ இந்த இருக்கிறிய எப்ப பார்த்தாலும் கேமரா தூக்கிட்டு போட்டோ எடுக்கிற, வீடியோ எடுக்கிறன்னு கட்ட பசங்க கொடுத்து காலத்து கழிக்கிறியாடா. அப்பா, உங்களுக்கு போட்டோகிராஃபி பத்தி தெரியாது. இப்படியே பேசிட்டு இருங்க. ஒரு நாள் பாருங்க, ஆமா. நான் எடுத்த அத்தனை ஸ்னாப்ஸும் மேகசின் வரப்போகுது. அப்ப என்ன பத்தி புரிஞ்சுக்குவீங்க. அடச்சி, இதைத்தான் 5-6 வருஷமா சொல்றேன். இந்த மாதிரி அப்பங்கிட்ட காசு வாங்கிட்டு வெட்டி பசங்க தான் பேசுவாங்க. பேசு பேசு. ஹலோ தம்பி, நான் தான் டை கம்பெனி ஓனர் பேசுறேன்ப்பா. சார் சொல்லுங்க. ஆகாஷ் தானே? ஆகாஷ் தான். அந்த விளம்பரம் என்னப்பாச்சு? இல்ல, உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். வர்ற வழியில ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு சார். நோ ப்ராப்ளம், வந்துடுறேன் சார். வந்துறியா? சார், என்னுடைய அட்வான்ஸ் எவ்வளவு சார்? மொத்தமா 5000 கொடுத்தேன், என்னப்பாச்சு? 50,000 ரூபாயா? என்னது 50,000 நான் கொடுக்குறேன்னு சொன்னா? சார், ரொம்ப கம்மி சார் எனக்கு. பைத்தியக்காரனா இருக்க? பட் இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல, உங்களுக்காக அந்த ஒர்க்கை நான் பண்ணி கொடுக்குறேன் சார். யோ, லேட் பண்ணாம சீக்கிரம் வந்து சொன்ன வேலையை முடியா? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு 1 லட்ச ரூபான்னு விட்டு போடுறேன்.
சொன்ன டைமுக்கு இன்னும் ஆளை காணோம். அவங்க ஏதாவது வேலையா இருப்பாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. ஏதாவது சாப்பிடுறியாடி? ச்சே, சொல்ற நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏய், அவன் வந்துட்டான்டி. சார், என்னங்க இங்க வாங்க. இந்த செயின் உங்களுக்கா? ஆமா, எங்க பாப்பா செயின் தான். இதை கொடுத்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன எதிர்பார்க்கறீங்க? பாப்பாவை ஒரே ஒரு முத்தம் கொடுக்க சொல்லுங்க. அவ்வளவுதானா? அங்கிளுக்கு ஒரு முத்தம் கொடு. தேங்க்யூ. இப்படி அலட்சியமா இருக்கக்கூடாது. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. இந்த காலத்துல செயினுக்காக குழந்தைகளை கடத்தி கொள்றாங்க தம்பி. ஆனா நீ கீழே கடந்த செயினை எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி தம்பி, நல்லா இருக்கு. இதுல என்னங்க இருக்கு? ஹாய். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களோ? நான் நேற்று ஒரு முக்கியமான செல்போனை சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதான் நீங்க வரும்போது உங்ககிட்ட என்னால பேச முடியல. பரவாயில்ல, இப்போ என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு தொலைஞ்சு போன அந்த ஃபோன் தாங்க வேணும். அந்த போன் இல்லைன்னா என்னங்க, வேற போன் வாங்கிக்கலாம்ல. பணம் இல்லைன்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு தரேன். அதுக்கே நீங்க இருந்து பேர் இப்படி ஃபீல் பண்ணிக்கிறீங்க. இல்ல வேணாம் சார். அது வந்து திவ்யா வேண்டாண்டி, எதையும் சொல்ல வேண்டாம். சும்மா இருடி. இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இவரை பார்த்தா நல்லவரா தெரியறாரு. இவர்கிட்ட உண்மையை சொன்னாதான் உடனே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இவ பிறந்த நாளைக்கு gift கொடுக்கணும்னு நினைச்சு இவ குளிக்கும் போது விளையாட்டுத்தனமா வீடியோ எடுத்துட்டேன் சார். அந்த வீடியோ வச்சு இப்ப அவ எங்களை மிரட்டிட்டு இருக்கான். ஏன் சார் ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? உங்க நிலைமை எந்த பொண்ணுக்குமே வரக்கூடாதுங்க. மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இவன் மொபைல்ல இருந்து அவனை கூப்பிட்டப்ப அவன் 5 lakhs எங்ககிட்ட பணம் கேட்டான். பணம் தரலன்னா வீடியோ வெளியே விட்டுறன்னு பயமுறுத்தினான். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது அவன் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு சார். தொடர்ந்து போன உங்க நம்பரை சொல்லுங்க. 909222348. சரி, கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் அழாதீங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஏங்க நீங்களா சொல்லுங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார். இவ கேட்கவே மாட்டேன்றா. அவ மட்டும் என் கையில படிக்கட்டும், சாகடிச்சு. ஏங்க இப்படி ஒரு தைரியமான ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நீங்க ஏங்க அழுதுட்டு இருக்கீங்க? அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணானா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் வரும்போது விளையாட்டுத்தனமா தான் வந்தேன். சுகியோட அழுகையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதுல எவ்வளவு வலி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுது. இனி எனக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சுகியோட அழுகையை நிறுத்துறது தான் என்னோட முதல் வேலை. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். என்னங்க, பெண்களுக்கு மானம் தாங்க முக்கியம். நான் பணம் கொடுத்து அனுப்புறேன். அவன்கிட்ட பணத்தை கொடுத்து போனை வாங்குங்க. எப்படியும் போனை கிடைச்சிடும், அவனையும் கண்டுபிடிச்சிடலாம். நான் வரேன்.